அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் முக்கியமாக இந்த மண்டபஜிலி இதை கேட்கணும்னு சொல்லித்தான். ஏண்டா அவனோட மோத கஷ்டமாம், அவனோட மோதிரை செவுத்தில் தலையை அடிக்கிறதுக்கு சமமாம், என்னமோ சொல்லிட்டு போ. உனையோட மோதிரையில் நோக்கம், நீ உனையால் முடிஞ்சதை நீ செய், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம். மக்கள் முட்டாளிலே மக்கள் பார்த்து எது சரி எது பிள்ளைன்னு அவங்க தேர்ந்தெடுக்கட்டும். உலகத்தில் எல்லாத்துக்கும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஆளும் கட்சி இருக்கி, எதிர்கட்சிக்கு, ஆண் இருக்கி, பெண் இருக்கி, எல்லாத்துக்கும் 2. நீ நல்லது செய், நாங்கள் உனக்கு எகேன்ஸ்டாக செய்கிறோம், மக்கள் பார்த்து தேர்ந்தெடுக்கட்டும். முக்கியமாக சொல்லப்போனால் மண்டபஜிலி எங்களுக்கு பாயிண்ட் எல்லாம் நீ தான் தாரை பேசுகிறதுக்கு. 1500 கிலோ அரிசி அடித்தது நாங்களாக சொன்னோம், நீயே தான் உண்ட வாயில் சொன்ன. சட்டி முட்டி வாங்கின கதை நாங்களாக சொன்னோம், 10 லட்சத்தில் மக்களோட காசில் எடுத்து நீ சட்டி முட்டி வாங்கினட்டு அது நீ தான் சொன்ன. பொறுக்கிற நேரமே ஒரு பிள்ளைக்கு அந்த அப்படி அவனையோட பிறந்த அடுத்த சைட் பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கு இப்படி கையை காட்டி பிறந்தேன்ட்டு நாங்களாக சொன்னோம், அது நீ தான் சொன்னாய். ஹராங்குட்டி அது நான் சொல்லலை, நீ தான் சொன்னாய். நான் பிறக்கிற நேரமே ஹராங்குட்டின்னு. அப்போ அப்படி சொல்கிறதுலேயும் உனக்கு பெருமைக்கு அதை தான் நாங்கள் போடுறோம். அதில் தான் மக்கள் உன்னை பற்றி தெரிஞ்சு கொள்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறேன்டே உனக்கு தெரியாது. 10 லட்சம் முஸ்லீம்களை சண்டையை கூப்பிட்டேன். அடே மக்கா முள்ளுக்கு 10 லட்சம் பேருக்கு வரையில் மாடா, எல்லாத்தையும் கூப்பிடுற. அப்போ பாரு நீ எவ்வளோ மோடேன். மீனுக்கு சாவு வாயால், அதே மாதிரி உனக்கு சாவு வாயால். உன்னோட வீடியோ வச்சு தான் நாளே வீடியோ போடுறோம். உனக்கும் எனக்கும் எந்த வெஞ்சியன்ஸும் இல்லை மிஸ்டர் மண்டபஜிலி. உன்னோட வீடியோ நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் இந்த நாய்வலுக்கு எவ்வளோ தின்ன கொடுத்திக்கிறேன்டா மச்சான் சல்லி அனுப்பி சொந்த கம்ம பொடியமாக இருக்குது நீ பேசின பேச்சு. அதுக்கப்புறம் தான் உன்னை டார்கெட் வச்சாந்தனே. நான் அபுதாபியில் இருந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தா இன்னும் மோட ஆட்டம் ஓவராக போயிட்டு கொண்டே இருந்துச்சு. அந்த கோட்டாபே வெத்தின நேரம் சாரத்தை தூக்கி காட்டினாய். அதுக்கு பிறகு நாடு திவாலாகிற நேரம் அதே பெட்ரோல் போலியில் இருக்கிற மக்களுக்கு நீ போயிட்டு சாப்பாடு என்னமோ டீ என்னமோ கொடுத்தாய் போல். எனக்கு சரியாக தெரியாது, வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவையும். அதாவது பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலே மாட்டி விடுற மாதிரி நீ செய்கிறாய். அப்போல்லாம் ஒன்று ட்ராமாவை நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். ஆனால் நீ ஒரு பொம்பளை ஒன்றுக்கு கண் ஆப்ரேஷனுக்குன்னு பேசி அந்த பொம்பளைக்கு தேவையான அமௌண்ட்டை விட டபுளாக பேசி அந்த பொம்பளைக்கு எடுக்க சொன்னாய். அப்படி கேட்டால் தான் உன்னோட அமௌண்ட் வரும்னு சொன்னாய். சொல்லி அந்த பொம்பளைக்கிட்ட நீ என்ன செஞ்சாய், அந்த பொம்பளைக்கு அக்கௌண்ட்டும் இல்லை, அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி ஏடிஎம் கார்டையும் எடுத்து அந்த ஏடிஎம் கார்டையும் அவரோட ஐடி கார்டையும் எடுத்து தான் நீ வீடியோ போட்டாய். சொன்னமா அமௌண்ட் வந்துச்சு, அதில் அரைவாசியை கொடுத்தாய். ஃபுல்லாக கொடுத்துட்டு அரைவாசி எடுத்தாய். அதுக்கப்புறம் தான் நான் உன்னை டார்கெட் பண்ணி உனக்கு ஏதாவது சரி செய்யணுன்னு இருந்தேன். ஆனால் மாஷா அல்லாண்டு உன்னையோட கொஞ்சம் பாதிக்கப்பட்ட கூட்டம் எங்களோட சேர்ந்துச்சு. இப்போதைக்கு 7 பேர் இருக்கிறோம். ஆனால் சுற்றி வர இன்னும் நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க எங்களோட பின்னுக்கு. இப்போ மக்களுக்கு நிறைய விளங்கி போச்சு. எங்களுக்கு தெரியும் நீ எந்த டீலிங்கும் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டேன், எந்த கமிஷனும் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன். பட்டியல் நீண்டு கொண்டு தான் போகும், வீடியோவும் கொஞ்சம் கூடியாகும். ஆனால் எனக்கு இதில் பிடிச்ச ஒரு கமெண்ட் உண்டு. எங்களோட சகோதரத்தில் போட்டாரா, ஐ டோன்ட் லைக் டு மென்ஷன் தட் பெர்டிகுலர் பர்சன் நேம். கஞ்சிப்பான இம்ரான், சட்டிப்பான மண்டபஜிலி உனக்கு வச்சுக்கிறான் பேர். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டிக்கு. தேர் இஸ் அ டைம் ஃபார் ஆல் திங்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு முடிவும் வைக்குது. தேர் இஸ் அ லிமிட் ஃபார் ஆல் திங்ஸ். நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. சிசிடிவி கேமரா வேலை செஞ்சாய் தானே, அந்த வேலைக்கே நீ திருப்பி போ. இதில் லாபம் வர சுட்டி தானே இதுக்கு வந்தாய். தமிழில் ஒரு பழமொழி ஒன்று, செட்டியார் ஆதாயம் இல்லாமல் ஆற்றுல இறங்க மாட்டான்னு சொல்லி. அதே மாதிரி தான் நீ இதில் லாபம் நல்ல வருதுண்டு இதுக்கு வந்துட்டாய். நீ வந்தாலும் வீடியோ காட்டி மனுஷட பசியை வத்தட வறுமையை காட்டி நீ சம்பாரிச்சு கொண்டு போகிற. கணக்கும் காட்டுறாய் இல்லை. நான் கேட்பேன், இது மக்கள்கிட்ட காசு, உன்னை நம்பி அனுப்புகிறாங்க. இதுவே நீ உன்னோட சொந்த சல்ல செய்கிறேன்டா யாருக்கும் கேட்க உரிமை ஒன்று இல்லை. மற்றது நீ யாரையும் பாவம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களும் யாரையும் பாவம் பார்க்க மாட்டோம். ஏன்னா பாவம் பார்க்குற உரிமை அல்ல ஒருத்தனுக்கு மட்டும்தான் ஐக்கி. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். நீ சாப்பாடு கொடுக்கலாட்டியும் அவங்களுக்கு தேவையானது அல்ல கொடுப்பான். நான் மக்களுக்கும் சொல்கிறேன், என் அனுபவத்தில் நீ யாரையும் பாவம் பார்க்காதீங்க. அடே கை காலில் சொல்லி நீங்கள் அவனை பாவம் பார்க்காதீங்க. பாவம் பார்த்தா அல்ல அவங்களோட மேலே கோவப்படுவான். ஏண்டா அல்லக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும். சரியானவங்களுக்கு சரியான டைமில் அது சரியாக வந்து சேரும். இப்படி சும்மா சோத்தை கொடுத்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறவன் எல்லாத்தையும் சோம்பேறி ஆக்கு. உனக்கு யார் கஷ்டப்படுறவன் எப்படியா பட்டவன் உனக்கு தெரியாது. நீ ரோட்டில் குடிச்சு தூங்கி கொண்டிருக்கிறவன், குடு அடித்து தூங்கி கொண்டிருக்கிறவன், ஐஸ்காரங்களுக்கு தேடி எழுப்பாடி சாப்பாடு கொடுக்குறான். இது சதக்காவா நீ செய்கிறது?
கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கஷ்டத்தை அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கு. அவங்களோட கஷ்டத்தை உனக்கிட்ட சொன்னால் நீ கொடுப்பாய், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வீடியோ எடுத்து தான் கொடுப்பாய். மானமுள்ள எந்த மனுஷனும் அதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அது உனக்கு விளங்குதும் இல்லை. அதனால் வாப்பா, நீ இதை நிப்பாட்டு. இதை நிப்பாட்டங்காலும் நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம். அவனவனுக்கு தேவையானது அவன் சம்பாரித்து தின்னணும். அவனோட கஷ்டத்துக்கு அவன் தான் காரணம். அதுக்கு நான் யாருக்கும் உதவி செய்ய வேணும்னு சொல்லலை. உதவி செய்யுங்க. ஆனால் 3 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு உதவி எடுக்கிறவனுக்கு அல்லாக்கு அது அப்படி செய்கிறது தான் உதவி. இதெல்லாம் உதவியே இல்லை. நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். எங்களோட மனசாட்சி தொட்டு சொல்கிறோம், இதெல்லாம் உதவியே இல்லை. இவன் செய்கிறது, இவன் காட்டுறது 100% இவனுக்கு லாபம் வார மாதிரி தான். என்னையால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். இதில் தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. வாதம் செய்வது என் கடமை, வழியை காண்பது உங்களோட திறமை. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை. கடமை